Hey guys, இந்த பதிவு நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். சில பேருக்கு உபயோகமா இல்லாம போலாம். அவங்க வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பகிருங்க. 90% மக்கள் நான் இப்ப பாக்குற கட்டம் பிளஸ் எப்பயும் நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே நீங்க கேட்கிற கேள்விகள் நிறைய அதுக்கு ஒரு ஆன்சரா தான் இருக்கும். அதாவது அம்மா குடும்பத்திலேயே டாக்டர் ரொம்ப நெருங்கினவங்க நண்பர்கள் சில பேர் கேட்கறது வந்து துணைவியார் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சொல்றாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எல்லாருமே வந்து ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க டாக்டர். அதுல இருந்து அதனால வந்து நான் ரொம்ப சின்னத்தனமா ஃபீல் பண்றேன். என்னை பத்தி என் மேலே நம்பிக்கை எல்லாம் போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள். நான் சொல்லட்டா, நம்மள தொலைக்கிற நம்மள கம்மியா அதாவது கம்மியா காட்டுற எந்த சிச்சுவேஷனுமே நம்ம இப்படி உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு தைரியம் வேணும், மனப்போக்கம் வேணும். நிறைய சொல்றேன்னா நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை. ஓகே, ஸோ அதாவது நிறைய பேர் வாழ்க்கையில தடையாவே இது அமைஞ்சிருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸ் பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். முக்கால்வாசி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஊக்குவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னு தெரியல, பட் உங்களுக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே, டோன்ட் வரி. த பாயிண்ட் இஸ், யாராவது உங்களை ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைச்சு சொல்றாங்கன்னா காது கொடுத்து பெருசா அது நீங்க எடுத்துக்க கூடாது. சரி, நேத்திக்கு ஒரு மனுஷன் பண்ற தப்பு, நேத்திக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பு பண்றீங்க. இன்னைக்கு நீங்க மாத்தி அதுல இருந்து நீங்க வளர்ந்து ஒரு புதிய சிந்தனையாளரோ ஒரு புது மனுஷனா நீங்க வர முடியும். எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன தப்பா இருந்தாலும் சரி. ஏன்னா மக்கள் பண்ற தப்பு ஜெனரலா நான் பாக்குறது வந்து, நேத்துக்கு யாராவது ஒன்று பண்றாங்கன்னா, நேத்துக்கு நீ அதை சரியா பண்ணல, ஒரு மாசம் முன்னாடி அப்பவே சரியா பண்ணலையே, அதை சரியா பண்ணல, நீ இதை எப்படி சரியா பண்ண போறேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜட்ஜ் ஒரு வட்டத்துக்குள்ள மக்களை போட்டுறாங்க. சோ அந்த வட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்க. மனுஷனா பிறந்தா தப்பு பண்றது சகஜம். அதுதான் மனுஷனா வாழக்கூடிய ஒரு இதுக்கே ஒரு அர்த்தம்னு சொல்லுவேன். யாருமே பெர்ஃபெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. எல்லாருமே டெய்லி கத்துக்கலாம். ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண முதல்ல பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்றதுக்கு பயந்து யாராவது சொல்லிடுவாங்க, அப்பா சொல்லிடுவாரு, அம்மா சொல்லிடுவாரு, ஃபேமிலி சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நம்மள அப்படியே குறைச்சி எடை போட்டு நம்மள அப்படியே கூனி குறுகி அப்படியே ஒரு நம்மளோட உண்மையான திறன்கள் வெளியே வராம அப்படியே போயிருது நிறைய மனுஷங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சந்தோஷமா மக்கள் வாழ முடியறதில்ல இந்த ஒரு தாட் பிளாக்னால. இதை உடைக்கணும். இன்னைக்கு இதை உடைச்சாதான் நீங்க வாழ்க்கையில முழுமையா வாழ முடியும். எல்லார் மேலேயும் பாசமா இருங்க, அன்பா இருங்க, தப்பு கிடையாது யாரா இருந்தாலும். ஆனால் சேம் டைம் உங்களை தாழ்த்தக்கூடிய ரொம்ப ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், அக்கறையில சொல்லுவாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 வாட்டி சொல்றாங்க அக்கறை எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கு மேல மீறி உங்களை தாழ்த்தக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவங்கள நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அந்த தாட்டை உடைச்சு நீங்க என்னன்றது ஸ்ட்ராங்கா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இப்படி நான் சொல்ற மாதிரி தோலை தட்டிட்டு வெளியே வந்து கான்பிடென்டா சந்தோஷமா வாழ்ந்து போயிட்டே இருக்கணும். நீங்க யாருக்கும் கம்மி கிடையாதுங்க. அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்கு நீங்க கம்மி ஆக மாட்டீங்க. as simple as that. ஓகே, கூடி சீக்கிரம் பதிவுல பாக்குறேன். லவ் யூ ஆல். தைரியமா இருங்க. எப்படி நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு நீங்க இருக்கீங்க. நமக்கு நம்ம இருந்து தைரியமா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். லவ் யூ ஆல். டேக் கேர்.